ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனானா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். செவ்வாழை பழத்தில் நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம். இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழமாக ஒரு 2 பழம் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஏற்கனவே சில்னஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதில் தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரிங்க் பனானா மில்க் ஷேக் வயிற்றை ரொம்ப குளுமையாக வச்சுக்கும். அதனால் பசங்களுக்கு கட்டாயம் அடிக்கடி பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பழங்களை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம் சுகருக்கு பதிலாக. சுகர் இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு 2 பேர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம 2 டம்ளர் 3 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மில்க் ஷேக் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா மில்க் ஷேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு மில்க் ஷேக் இது. பாய்.